MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எல்லாத்துலேயுமே ஒரு கலை நயத்தோட கலை நுணுக்கத்தோட ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த துலாம் அப்படிங்கிறப்போ ரெண்டையும் சமப்படுத்தி வாழ்க்கையை வந்து சமமாக எடுத்துக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்துராது. எப்போதுமே ஒரு தராசு ஒன்று ஏறும்போது ஒன்று இறங்கும், ஒன்று இறங்கும்போது ஒன்று ஏறும். அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இயல்பாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு இல்லையா? பார்க்க ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் டோன் இருக்கு பாருங்க, அப்படி கணீர்னு இருக்கும். இப்போ வியாபாரத்தில் கூட பாருங்களேன், மற்றவங்கள்ட்ட பேரம் பேசுவாங்க, இந்த துலாம் ராசிக்காரங்கள்ட்ட மட்டும் பேரமே பேச மாட்டாங்க. இதுதான் ரேட்டு அப்படின்னு என்னுடைய தரத்தின் மேலே எனக்கு அபார நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 7வது வீடு மேஷம் இல்லையா? அப்போ அங்கே கோபம்ங்கிறது இயல்பிலேயே உருவான ஒன்று. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணை அதிகமாக கோவப்படக்கூடியவங்களாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள ரொம்ப ஈஸியாக இவர் ஹேண்டில் பண்ணிடுவார். ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு யூனிஃபார்ம் அணியக்கூடிய ஒரு கல்வியாக இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு படித்த ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இங்கே உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ராசி பலன்கள் நம்ம என்னதான் அட்சய லக்னம்ங்கிற முறையில் பலன்கள் பார்த்தாலும் இன்னமும் நிறைய பேருக்கு அந்த ராசி பலன்களில் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வங்கள் நிறையவே இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், ஒரு ஜாதகரனுடைய அமைப்புகள், அவங்களுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் பிரச்சனைகளை தருது அப்படின்னு பார்த்துடலாமா? பொதுவா துலாம் அப்படின்னாவே சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய ராசி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஒரு கலை நயத்தோட கலை நுணுக்கத்தோட ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த துலாம் அப்படிங்கிறப்போ ரெண்டையும் சமப்படுத்தி வாழ்க்கையை வந்து சமமாக எடுத்துக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் அது ஆசைகள் அங்கே நடக்குமா அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்துராது. எப்போதுமே ஒரு தராசு ஒன்று ஏறும்போது ஒன்று இறங்கும், ஒன்று இறங்கும்போது ஒன்று ஏறும். அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இயல்பாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு இல்லையா? அதனால அந்த துலாமை பொறுத்தளவில் அவங்களோட எண்ணங்கள் அதே மாதிரி தாங்க ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். பார்க்க ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் டோன் இருக்கு பாருங்க, அப்படி கணீர்னு இருக்கும். அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு அடுத்தவங்க கட்டுப்படணும்னு அவங்கள அறியாமலேயே அந்த ஒரு, இப்போ வியாபாரத்துல கூட பாருங்களேன், மற்றவங்கள்ட்ட பேரம் பேசுவாங்க, இந்த துலாம் ராசிக்காரங்கள்ட்ட மட்டும் பேரமே பேச மாட்டாங்க. இதுதான் ரேட்டு அப்படின்னு என்னுடைய தரத்தின் மேலே எனக்கு அபார நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கே அது அழகாக மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலைத்திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சுத்திறன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இவங்களுடைய சொல்லுக்கு அடுத்தவர்கள் அடிபணியக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எப்படி இவங்களுடைய பேச்சு கரடு முரடாக இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை துணையினும். அவங்க பார்க்கறதுக்கே ஒரு டெரர் பீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு கோபப்படக்கூடிய ஒரு தன்மை அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க கோபத்தை அந்த உள்ளுக்குள்ளே வச்சு செயல்படுத்துவாங்க, அவங்க வெளிப்படையாக கொட்டிடுவாங்க. 7வது வீடு மேஷம் இல்லையா? அப்போ அங்கே கோபம்ங்கிறது இயல்பிலேயே உருவான ஒன்று. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணை அதிகமாக கோபப்படக்கூடியவங்களாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள ரொம்ப ஈஸியாக இவர் ஹேண்டில் பண்ணிடுவார். அதுக்குன்னு ஒரு தனித்திறமைங்கிறது துலாமுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்து இவங்களுடைய டெக்னிக்கல் லைன்ல இவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேலண்டா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த விற்பனை திறனை அதிகப்படுத்தணுமோ, அந்த வியாபார தந்திரத்தை, அந்த விளம்பரத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க ரொம்ப நேக்கா தெரிஞ்சு வச்சவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களை பயன்படுத்தி அடுத்தவங்க ஈஸியா ஒரு வளர்ச்சியை பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியும். அந்த யுக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு எளிதான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். படிப்பை பொறுத்தளவுல இவங்களுக்கு படிப்புங்கிறது நல்ல கல்வித்தரம், ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு யூனிஃபார்ம் அணியக்கூடிய ஒரு கல்வியாக இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு படித்த
ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இங்க உண்டு. இப்போ பொண்ணு பார்க்குறப்போ கேட்பாங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்குமா, வேலைக்கு போகுமா, அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு. அது இந்த துலாம் ராசிக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இங்க நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, முக்கியமா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்துல நெட்வொர்க் கட் ஆயிடும், மொபைல் கட் ஆயிடும், சிக்னல் வீக் ஆயிடும், இப்படி ஏதாவது ஒரு கரகரப்பான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது ஏதாவது ஒரு சிக்கல்களை இங்க துலாம் இருக்கு கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களுக்கு கைடன்ஸ் வந்து யார் பேச்சும் இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இடம் பொதுமா பழமை விரும்பியாக இருப்பாங்க. அந்த பாரம்பரியம், பழங்காலம், பழைய பொருட்கள் மேல, ஆன்டிக் பொருட்கள் மேல இவங்களுக்கு ஒரு தாட் அதிகமாகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். இடம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் அது ஒரு ரொம்ப பழைய ஒரு உருவக தோற்றத்தோட பழமை மாறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு புதுசா வீடு வாங்குறதை விட பழைய வீடாக வாங்குறது இவங்களுக்கு சக்சஸ் தருமா அப்படின்னா நிச்சயமாக சக்சஸ் தரும். பூர்வீக இடத்துல பண்றாங்க, இல்ல அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கள்ல பண்றாங்க, முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த இவங்க புதுப்பிச்சு அந்த பழமை மாறாம கட்டி காப்பாத்துறாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தை செல்வம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒன்றும் இல்லை, இவங்களால இவங்களுடைய வாழ்நாளில் வீடு கட்ட முடியலன்னா அந்த குழந்தைங்க வீடு கட்டுவாங்க பாருங்க. இவங்க என்ன கற்பனையில கொண்டு வந்தாங்களோ அதை அந்த குழந்தைகள் நிறைவேற்றி கொடுக்கும்போது ஒரு அலாதியான ஒரு இன்பம் பாருங்க, அது துலாம் இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க இளைய சகோதரத்தை மட்டும் இவங்களால ஒத்து போகவே முடியாதுங்க. மூத்த சகோதரர்களாவது ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு உதவிடுவாங்க, நன்மைகளை கொடுத்துடுவாங்க. ஆனா இளைய சகோதரம் எப்போதுமே இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால இளைய சகோதரர்கிட்ட ரொம்ப வரவு செலவெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அவங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது. அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் சண்டை போடுவாங்க. அடுத்ததாக இவங்க பிரச்சனைகள்ங்கிறது இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாம் பிரச்சனையே கிடையாது. துலாமுக்கு அவங்க தான் பிரச்சனையே. இந்த சொந்த காசுல சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து துலாமுக்கு ரொம்ப ஈஸியா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். வாலண்டரியா போய் ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆகி அதனாலேயே இவங்க சில கஷ்டங்களை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்பாவால இவங்களுக்கு நிறைய செலவுகள் அப்பாவுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் ஒத்து போகாத, கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு விலகல் தன்மை அப்படிங்கிறது அங்க அதிகமாகவே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய வியாபார நுணுக்கம், இப்போ ஒரு வேலைக்கு போனா கூட இவங்க நிரந்தரமா ஒரே இடத்துல வேலை செய்வாங்களா? கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய தேவைக்கான தீனி அங்க இல்லை அப்படிங்கிறத நிறையவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வியாபாரம் செய்தா கூட சட்டுன்னு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வியாபார டோனை மாத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களுடைய ஜாதகம் இப்படி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலும் இவங்களே சில பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகி அதை தீராத பிரச்சனையாக மாற்றி கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த துலாமிற்கு அதிகமாகவே உண்டு. சரி, இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டக்கூடாது. அதுவும் இப்போ இவங்களுக்கு எங்க பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா தொழில்ல தான் இவங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். அப்ப இந்த தொழில்ல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த சூழ்நிலை மாற்றங்களால சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்படுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம விலைவாசி ஏற்றத்தை பாருங்க. மழை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், வெயில் காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். மழை காலத்துல சில பொருட்கள் நமக்கு ஈஸியா கிடைக்கும், அது வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். வெயில் காலத்துல சில பொருட்கள் ரொம்ப கிடைக்கிறது லேட் ஆகும், அது வந்து நமக்கு ரேட் அதிகமாகும். அப்ப அந்த மாதிரி இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க சேவ் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா, பணத்தையே கூட இவங்க நாளைக்கு வேணுங்கிறத சேவ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அமைப்புகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. ஊர் சுற்றுறதுல கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து தனித்திறமையும் வேணும். அவங்க ஊர் பயணங்களில் விருப்பங்கள், நாட்டங்கள் அது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு நல்ல லாபம், அரசாங்கத்தால் சீக்கிரம் நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் இந்த துலாம் ராசியும் ஒன்று. அந்த துலாமுக்கு வந்து அரசாங்க பலன் அப்படிங்கிறது விரைவாகவே அவங்க கிடைச்சிடும். அதனால ஜாபுக்கு நீங்கள் இது பண்ணுறாலும் கொஞ்சம் அலைச்சலுக்குரிய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு, அதுவும் இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு பாதிப்புகளை தரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. அந்த நவகிரக குருவுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி அவருக்கு பிடித்தமான கொண்டைக்கடலை நெய்வேத்தியத்தை வைத்து அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
வேண்டுதல் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை விரதம் இருந்து பிரம்மாவை தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு கோவில்லையுமே அந்த சுற்று கோஷ்டத்துல பிரம்மா இருப்பார். அந்த கோஷ்டத்தின் வடக்கு திசையில வடக்கு பார்த்த மாதிரி பிரம்மா இருப்பாரு. அதனால அந்த பிரம்மாவை வணங்கி வாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.